ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாமே, இந்த வாரமே கொஞ்சம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிப்பட்ட ஒரு 2 சூப்பரான மலையாள படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஜுகோஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மலையாளத்தில் ஒரு 2 படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு படம் என்னன்னா தொடரும் வந்து மோகன்லால் நடித்த ஒரு படம். அது வந்து ரீசெண்டாக மலையாளத்தில் வந்துச்சு. நல்ல ஒரு சக்ஸஸான படம். ஆனால் வந்து தமிழ் டப்பில் வந்து தமிழ் சப்டைட்டிலில் தான் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னா, மோகன்லால் வந்து பழைய அம்பாஸ்டர் கார் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப காலம் ஆகி அந்த வண்டி வீக்காகி அந்த வண்டியில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த வண்டி மேலே சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஒரு அளவுக்கு கடந்த ஒரு பாசத்தை அந்த வண்டி மேலே வச்சுருக்காங்க. அந்த வண்டி வந்து விற்கவும் மாட்டாங்க. ஒரு அன்கண்டிஷ்னலாக ஒரு வண்டி மேலே லவ்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வண்டி வந்து ஒரு ரிப்பேர், அவங்க பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டனால ஒரு ரிப்பேருக்கு ஒரு கடையில் வர்றாங்க. அந்த கடையில் உள்ள வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கஞ்சா கடத்தி அந்த வண்டி போலீஸ் ஸ்டேஷன்லாம் மாட்டுது. அதுக்கப்புறம் அந்த வண்டியை போய் மோகன்லால் மீட்டுட்டு வந்தாங்களா, மீட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். ஒன்று சொல்லணும், இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து எந்த குறையும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே செகண்ட் ஹாஃப் மேலே தான் படம் கொஞ்சம் சீரியஸாக போகும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் ஓரளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்மளை என்கேஜிங்காக கொண்டு போவாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு நரேஷன் மூவி. படம் வந்து ஸ்லோவாக தான் போகும், ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். படத்தோட ரன்னிங் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம். ஆனால் வந்து அந்த இது உங்களுக்கு ஃபீல் ஆகுமா, என்னடா படம் இன்னும் முடியாதா அப்படின்னு ஃபீல் ஆகுமான்னு கேட்டால் ஃபீல் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு 30 மினிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளை கொண்டு போயிட்டு அடுத்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மேலே வேற ஒரு ஜேர்னலில் போய்கிட்டே இருக்கும் கதை. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் நிறையா வரும். ஆனால் கிட்ட வரப்போ நம்ம அந்த ட்விஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய படம் தான். தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோடையே பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம். உங்களுக்கு மலையாள படம் பிடிக்கும்னாலும் பிடிக்கலனாலும் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒரு தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. மலையாள படங்கிறது அந்தளவுக்கு டப்பிங்கில் ஒன்றும் தெரியல. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் எங்கள் டீமுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறோம். அடுத்தது வந்து அதே மலையாள படம் படக்களம் மூவி வந்து அது ஒரு சூப்பரான மூவி. ஆனால் அதோட ரிவ்யூ வந்து அடுத்த வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ.